காங்கிரஸ் கட்சியினர் வாக்கு எண்ணிக்கையில் முடிவுகளை வெளியிடுவதில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியிடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டி வருகின்றனர். இருந்த போதிலும் கடுமையான போட்டி ஹரியானாவில் நிலவி வருகிறது. அங்கு வாக்குகள் பிரிந்ததற்கான காரணங்கள் 3 காரணங்களை கூறுகிறார்கள். அனைத்து கட்சிகளும் பிரிந்து நின்றதால் இந்த வாக்குகள் பிரிந்து விட்டன என்றும், அதனால்தான் இந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்தது என்றும், அங்கு பல்வேறு கட்சிகள் பிரிந்து 5 முனை போட்டி போல அங்கு நிலவியதால் வாக்குகள் குறைவான வாக்குகள் பிரிக்கப்பட்டதும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகளை பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்ற தொகுதிகளை பொறுத்தவரை குறைவாக பெற்றிருக்கிறது என்பதும் ஹரியானா தேர்தல் ட்விஸ்டின் மற்றொரு முரணாக கருதப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை வெற்றியை தீர்மானிக்காது, வெற்றி பெற்ற தொகுதியில் இருவர் பெற்ற வாக்குகளை வெற்றியை தீர்மானிக்கும் என்பதற்கு ஹரியானா மாநில தேர்தல் விசித்திரமும் மற்றொரு முக்கியமான உதாரணமாக கருதப்படுகிறது. 10 மணி வரை ஹரியானாவில் தேர்தல் முன்னிலை மாறியது. அதன் பின்னர் தேர்தல் முன்னிலை மறுபுறம் மாறியிருக்கிறது. 2 கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி என்ற சூழ்நிலையில் தற்போது வாக்கு வித்தியாசமானது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வாக்கு வித்தியாசம் 6050 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். 11வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 15 சுற்றுகளை கொண்ட ஜூலானா தொகுதியில் மல்யுத்த வீராங்கனை இறுதி சுற்றில் அவர் மல்யுத்த போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்று வெற்றி பெறுவது போல இப்போது இறுதி சுற்று 11, 12, 13, 14 வாக்குகளை சிறிதாக அதிகம் பெற்று இப்பொழுது 6050 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். வினேஷ் போகத் ஜூலானா தொகுதியில் 50617 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் யோகேஷ் குமார் 44567 வாக்குகளும் பெற்றிருக்கிறார். 6050 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் யோகேஷ் குமார். இன்று 10 மணியிலிருந்து 12 மணி வரை யோகேஷ் குமார் தான் வினேஷ் போகத்தை விட முன்னிலை பெற்றிருந்தார். இப்போது நிலைமை மாறி இருக்கிறது. 50617 வாக்குகளை மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பெற்று 6050 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் வினேஷ் போகத் இன்னும் 4 சுற்று வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. அப்போது முடிவுகள் எவ்வாறு மாறும் என்று கூற முடியாது. இருந்த போதிலும் 6000 வாக்குகள் முன்னிலை என்பது வினேஷ் போகத்திற்கு சற்று சாதகமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஜுலானா தொகுதி அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் பாரம்பரிய வாக்கு வங்கி உள்ள தொகுதி. அந்த தொகுதியில் வினேஷ் போகத் போட்டியிடுவதும் கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் அலையில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அலை மாறி மாறி அடித்ததால் ஹரியானா மாநிலத்தில் ஹேட்ரிக் வெற்றியை நெருங்கும் தூரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. 48-36 என காங்கிரஸ் கட்சியை விட 10 தொகுதிகள் அதிகமான 12 தொகுதிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று இப்போது முன்னிலை வகிக்கிறது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை என்ற மந்திர எண் 46, பாஜக 48 என்ற கூடுதல் எண்ணிக்கையோடு தான் இருக்கிறது. இருந்த போதிலும் காலையில் 10:30 மணி வரை 70 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை பெற்று ஹரியானாவில் மிக பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்த சுற்றுகளில் தொடர்ந்து பின்தங்கியது. அதனால் இன்னும் 4 சுற்று வாக்குகள் எண்ணப்பட உள்ள சூழ்நிலையில் ஹரியானாவில் நிலைமை மாறுமா? ஹேட்ரிக் வெற்றியை பெற்று ஹரியானாவில் புதிய வரலாற்றை பாரதிய ஜனதா கட்சி படைக்க இருக்கிறதா என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வரும். ஹரியானா வரலாற்றிலேயே 3 முறை தொடர்ந்து எந்த கட்சியும் ஆட்சியில் இருந்தது கிடையாது. தொடர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி மாற்றம் 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதே ஹரியானா மாநிலத்தில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அந்த வெற்றி கோட்டுக்கு மிக மிக அருகில் இப்போது பாஜக இருக்கிறது. அதனால் வெற்றி கோட்டை தொட்டுவிடும் தூரத்தில் இருந்து அதை கடந்து விட்ட தூரத்தில் பாஜக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா என்பது இன்று நடைபெற்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தற்போதைய நிலவரப்படி பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. 12 தொகுதிகள் அதிகமாக காங்கிரஸ் கட்சியை விட அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னவென்றால், ஒரு 10 தொகுதிகளில் 100 வாக்குகளில் இருந்து 1000 வாக்குகள் வரைதான் வித்தியாசம் நிலவி வருகிறது. ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகளை பார்த்தால் காங்கிரஸ் கட்சி பாஜகவை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கையை பார்த்தால்
பாஜக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது, காங்கிரஸ் குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கு பல்முனை போட்டி நிலவியதால் அதனால் ஏற்பட்ட பாதகம், வாக்குகள் சிதறியதால் ஏற்பட்ட பாதகம் காங்கிரசிற்கு, சாதகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு, ஜனநாயக ஜனதா கட்சி, இந்திய தேசிய லோக்தள், பகுஜன் சமாஜ், ஆசாத் சமாஜ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் அங்கு ஜாட் மற்றும் பட்டியல் இன மக்களின் வாக்குகளை சிதறடித்திருக்கின்றன. இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அது பாஜகவுக்கு சென்றிருந்தால் பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கும், காங்கிரசுக்கு சென்றிருந்தால் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் 2000, 5000 என்று வாக்குகளை இந்த 4 கட்சிகளும் பிரித்தது ஒரு 20,000, 10,000 வாக்குகளை 90 தொகுதிகளிலும் பிரித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையால் கடந்த முறை 10 இடங்களில் வெற்றி பெற்ற ஜனநாயக ஜனதா பார்ட்டி, துஷ்யந்த் சௌதாலா தேவிலால் குடும்ப பரம்பரையின் வாரிசு துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவை சந்தித்து ஹரியானா மாநில அரசியலில் அவர் இந்த தேர்தலில் தோல்வியை, பின்னடைவை சந்தித்து வருகிறார். தனித்து போட்டியிட்டு கடந்த முறை பாஜகவுடன் ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளில் வெற்றி பெற்ற துஷ்யந்த் சௌதாலாவின் ஜனநாயக ஜனதா பார்ட்டி இந்த முறை படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதே போல ஆம் ஆத்மி கட்சியும் இங்கு தனித்து போட்டியிட்டதால் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்கு வங்கியில் ஒரு 2% ஆம் ஆத்மி கட்சி அடுத்து சென்று விட்டது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு அதுவும் ஒரு இழப்பு. இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள் இங்கு ஹரியானாவில் இணையாமல் இருந்ததும் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சி வெற்றியை நெருங்கிய போதிலும் வெற்றி இலக்கை தாண்ட முடியாத நிலையில் தோல்வியை தழுவியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஹரியானா மாநில அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு 3வது முறையாக வெற்றியை ஈட்டி புதிய வரலாறு படைத்திருக்கிறது. ரிதி.